இந்த சூரியன் என்பது இறைவனை போல. இந்த இறைவன் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் அப்போ என்னன்னா கீழ்நிலை, தெற்குங்கிறது கீழ்நிலை. அப்போ நமக்கும் இந்த இறைவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு. இந்த ரிலேட்டிவிட்டியில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு இறங்கி வருகிறார். எங்க தெற்குக்கு வந்துட்டார், எண்டுக்கு வந்துட்டார், என்டையர் தெற்குக்கு வந்துட்டார். இப்போ அதுக்கு நேர் வடக்கு மேல் நோக்கிய இடத்துல நீங்க இருக்கீங்க. சந்திரன்றது நாம், சரிங்களா, ஜீவாத்மா. இது ரெண்டும் நேர்கோட்டில் பயணிக்கும். இது அக்னியாகிய சூரியனும் மனமாகிய சந்திரனும் நேர்கோட்டில் நிற்கும்போது இதுக்கு இடையில ஜோதி தெரியும். அறிவு விளக்கமாக இருக்கும். அறிவு விளக்கம் அப்படிங்கிறத எல்லா பேரும் அக்னி ஜோதிங்கிறத பிரகாசம்னு சொல்றது பிரைட்னஸ் அப்படிங்கிறத அறிவை தான் சொல்றாங்க. அப்போ உண்மை அறிவு, இயற்கை அறிவு, நம்ம எதற்காக பிறந்தோன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனாலதான் தைப்பூச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஜோதி எரியும், இந்த பக்கம் சூரியன் மறையும், இந்த பக்கம் சந்திரன் தெரியும். அப்போ 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்குள்ள ஆன்ம அனுபவம் விளங்கும்னு சொல்றாங்க. இப்போ ஆன்ம அனுபவம்னே இதுக்குள்ள நம்மளுடைய சூரியன் ஒரு அனுபவம் இருக்குங்க. கண்ண சூரியன் சொல்றாங்க, இடகலைய சூரியன் சொல்றாங்க, வளகலை, அப்போ பிங்களை, சுழுமுனை, இதெல்லாம் சூரியன் சந்திரன் பிரித்து சூரிய கலை சந்திர கலைன்னு சொல்லி இந்த படமெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க உடம்புக்கு. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கனால இந்த சந்திரனும் சூரியனும் நேர்கதியில் நினைவுக்கூடிய காலத்தில் நம்முடைய அறிவு விளக்கமாகும்னு சொல்றது அந்த பூச நட்சத்திரத்தை அவங்களுக்கு ஒரு குழுவுக்குரியாகனா அவரே சொல்றாரு. இது மறைமுகமாக அல்லது ஒரு ஓமானத்தை அடிப்படையில் இந்த கிரகங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், இதை வச்சு நம்மளுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுக்காக தைப்பூசம்னு ஒன்று அவரும் சொல்றாரு. இந்த தைப்பூசத்தை அவர் கொண்டாட சொல்லி நேரடியாக எங்கேயும் சொல்லலை.